அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஃபேட்டி லிவரை பற்றி பார்க்கலாம். ஃபேட்டி லிவர்னால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு சத்து தங்கிறத தான் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க. ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்து போயிட்டு தான் இந்த கல்லீரலில் தங்கி அது ஃபேட்டி லிவராக மாறுது அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஆனால் அது உண்மையிலேயே அப்படி கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து அது அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் அது கொழுப்பாக மாற்றப்பட்டு அது கல்லீரலில் போய் தங்கி அதுதான் ஃபேட்டி லிவராக ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய கலோரி சத்து அளவுக்கு அதிகமாகும் போது அது கொழுப்பாக மாற்றப்பட்டு அது கல்லீரலில் போய் தங்கி ஃபேட்டி லிவராக மாறுது. சரி, இன்றைக்கி வீடியோவில் லிவரோட ஃபங்க்ஷன் என்ன, இந்த ஃபேட்டி லிவரோட டைப்ஸ் என்ன, கிரேட் என்ன, இது யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன், MD சித்தா. ஃபஸ்ட்டு லிவரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம உடம்புலையே உள்ளுறுப்புகளில் சாலிட் லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது லிவர் தான். அதே போல் நம்ம உள்ளுறுப்புகளில் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருது அப்படின்னா அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஆற்றல் நம்ம லிவருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த லிவர் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்தி பண்ணி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸினை கிட்னி வழியாக வெளியில் தள்ளுது. யூரியா, ஆல்புமின் போன்ற பல புரோட்டீன்களை உற்பத்தி செய்கிறதும் இந்த லிவர் தான். அடுத்து நம்ம உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸ், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதும் லிவர் தான். அடுத்து பித்த நீரை உற்பத்தி செய்து நம்ம உணவு செரிமானத்துக்கும் இது பயன்படுது. அடுத்த முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட், இது 3 மெட்டபாலிசமும் லிவரில் தான் நடக்குது. இந்த மெட்டபாலிசத்தினால தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குது. இது போல் நிறைய ஃபங்க்ஷன் லிவருக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இது போல் கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேலே லிவருக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ முக்கியமான உறுப்பை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். இது ஃபேட்டி லிவர் வர்றதுனால நம்ம லிவரோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்பட்டு இது எல்லா ஃபங்க்ஷனுமே குறைய ஆரம்பிக்குது. ஃபேட்டி லிவரோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக ஃபேட்டி லிவர் அப்படின்னு உடனே ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கோ இல்லை ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு தான் ஃபேட்டி லிவர் வரும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஆனால் இது யாருக்கு வேணாலும் வரலாம். அதை பொறுத்து 2 டைப்ஸாக இந்த ஃபேட்டி லிவரில் சொல்லலாம். அதாவது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், செகண்ட் டைப் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். அடுத்து நம்மளோட லிவரில் ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகிறத பொறுத்து 3 கிரேடாக சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு என்னென்னா, கிரேட் 1ல் 0 to 33% ஃபேட் ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா அது கிரேட் 1னு சொல்லுவாங்க. இது மைல்டு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. கிரேட் 2 34 to 66% ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா அது கிரேட் 2 சொல்லுவாங்க. இது மாட்ரேட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து கிரேட் 3. கிரேட் 3ல் 66% மேலே இருந்தது அப்படின்னாலே அது கிரேட் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு பிளட் வாமிட்டிங் கூட வரலாம். அந்தளவுக்கு சிவியர் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். அடுத்து நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸில் அதாவது நார்மலாக ஆல்கஹால் எடுக்காமல் வர ஃபேட்டி லிவரில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் என்னன்றது பார்க்கலாம். இது 4 ஸ்டேஜஸாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் ஸ்டியட்டோசிஸ், செகண்டு ஸ்டெயட்டோஹெப்படைட்டிஸ், தேர்டு ஃபைப்ரோசிஸ், ஃபோர்த்து சிரோசிஸ். இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்டேஜஸ் பொறுத்து என்னென்ன அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும், இதுக்கான சித்த மருந்துகள் என்னென்ன இருக்குது, இதுக்கான ஹோம் ரெமிடிஸ் என்னங்கிறத டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.